கடவுள் ஏன் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்கல? இன்னைக்கு தெரிவோம் தெளிவோம் காணொளியில நம்ம ஒரு புதிய பறவையை பத்தி பார்க்க போறோம். நம்மளுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கும். ஏன் கடவுள் எனக்கு இதை நிறைவேற்றி வைக்கல? ஏன் கடவுள் எனக்கு இந்த வசதிகளை கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த டூடு பறவையோட வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். டூடு பறவை ஒரு சாதாரண ஒரு புறா தான். இந்தியா மற்றும் அதை சுற்றியுள்ள மா நாடுகள்ல இருந்து மொரிஷியஸுக்கு இது வந்து மூவ் பண்ணி போகுது. மொரிஷியஸ்ல எந்த ஒரு தாக்குதல் விலங்குகள், அதாவது இதை தாக்குறதுக்கான விலங்குகள் இல்லாதனால ஒரு 100-200 வருஷங்கள்ல இது பறக்க தகுதியற்ற, அப்புறம் கீழேயே நடக்கக்கூடிய நல்ல ஒரு கொளுத்த ஒரு உயிரினங்களா இருக்கு. இதோட மொத்தம் இதுமே ஓரளவுக்கு 50,000 அப்படின்றதுக்குள்ளதான் இவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. 1637 ஆண்டுகளில் மனிதர்கள் மொரிஷியஸ் நாடுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த விலங்கு ஈஸியா பிடிக்கவும் நல்ல கறியோட இறைச்சியோட இருக்கிறனாலும் சமைக்கிறதுக்கு இலகுவா இருக்கும் அப்படின்றக்காக இதை வேட்டையாடி சாப்பிடாங்க. ஆனா ஒரு சில நாட்கள்ல இதோட கறி வந்து டேஸ்டா இல்லை அப்படின்றதுக்காக இதை விட்டுறாங்க. ஆனா இவங்க விட்டாலும் அவங்க கூட வந்த விலங்குகள் கப்பல்ல வந்துச்சு இல்லையா, அந்த விலங்குகள்ல முக்கியமா பன்றி, எலி, குரங்கு ஆகியவைகள் அவங்க இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முக்கிய இதாயிருச்சு. அதாவது டூடு பறவையோட இனத்தை. பன்னிகள் அதோட கூட்டுகளை கலைக்க ஆரம்பிச்சிருச்சு. குரங்குகள் அதன் முட்டைகளை உடைக்க ஆரம்பிச்சிருச்சு, குஞ்சுகளை மட்டும் துரத்துது. எலியும் அதன் முட்டைகளை குடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது போன்ற விஷயங்களால டூடு பறவை அதை தற்காத்து கொள்ள முடியாம அது வெறும் 100 வருஷத்துல மொத்தம் அதோட இனமே அழிஞ்சு போச்சு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளுக்கு கடவுள் அனைத்து வசதியும் கொடுத்திருந்தால் நம் இனமும் இதே போல அழிஞ்சிருக்கும். நம்மளுடைய தற்காத்து கொள்றதுக்கான எந்த ஒரு திறனையும் இல்லாம நம்ம போயிருப்போம். அதனால நம்மளுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையே நல்வாழ்க்கையை நினைத்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் இன்பமாய் மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி.